கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மோடு கூட இருப்பார். எந்த தீங்கும் என்னை அணுகுவதில்லை என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதே மாதிரி உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு, வேதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அவை எல்லாவற்றிலும் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? பொறுமையாய் இருக்க வேண்டும். அதே போல ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் கூறுகிறது: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜார்ஜ் முல்லரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு சிறந்த ஊழியக்காரர். தம் அனாதை பிள்ளைகளுக்கு அன்றைய காலை ஆகாரம் கொடுக்க வழி இல்லாமல், கையில் காசும் இல்லை, ரொம்ப கலக்கமாக இருந்தார், ரொம்ப வேதனையோடு இருந்தார். பாவம், பிள்ளைகள் காலை ஆகாரம் இன்னும் அருந்தவே இல்லையே என்று சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு இருந்தார். முல்லருக்கு மண்டாட்டிற்கு என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. உணவு மேசைகள் எல்லாம் வெறுமையாய் காணப்பட்டன. திடீரென்று ஒரு பெரிய வண்டி நிறைய ஆகாரம் கொண்டு வந்து இறக்குனாங்க. யாவரும் ஆச்சரியப்பட்டாங்க. முந்தின நாள் இரவு அந்த நகர அதிபதியின் மாளிகையில் ஒரு பெரிய விருந்துக்கு ஆயத்தமாக இருந்ததுனால அந்த விருந்து நடைபெறாமல் தடைப்பட்டது. ஏன்னா திடீரென்று அந்த அதிபதியின் மனைவி மாரடைப்பினால் இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த சாப்பாடெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஆயத்தம் செய்யப்பட்ட உணவுகள் யாவும் இந்த முல்லருடைய அனாதை சாலைக்கு அனுப்பப்பட்டன. காலை ஆகாரம் இன்றி ஆண்டவருடைய சித்தத்திற்காக காத்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு சுவையான உணவு என்ன செய்யது? கிடைத்தது. அப்போ அவருடைய விசுவாசம், அவரோட நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அவருடைய ஜெபத்தில் அவர் உறுதியாக இருந்தார். அதனால எல்லா பிள்ளைகளுக்கும் உணவு, காலை ஆகாரம் கொடுக்கப்பட்டது. அது ஆண்டவர் ஒரு வழியை அவர்களுக்கு திறந்து கொடுத்தார். அதுபோல் நாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும்போது, மனிதர்களிடத்தில் நாம் சொல்வதை விட ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தோமானால், ஏசப்பா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து தருவார். வேலை இல்லாமல் சில பிள்ளைங்க படித்து முடித்து விட்டு எனக்கு வேலை கிடைக்கலையே, அல்லது எனக்கு இந்த கல்லூரியில் இடம் கிடைக்கலையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை உங்களுக்காக வைத்திருப்பார். அதை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய தேவையும் நீங்கள் அறிவீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீங்கள் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.